வெல்கம் டு சிம்பிள் அண்ட் டேஸ்டி சோலோ கிச்சன். சாப்பாடு ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைப்பீங்க. நார்மலாக பாத்திரத்தில் சாப்பாடு வச்சு வடிக்கிறதுக்கு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகும். ஆனால் டியூட்டிக்கும் போகணும், சமைக்கவும் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒருத்தருக்கு செய்கிற அளவுக்குரிய அரிசி எடுத்துருக்கிறேன். 1/2 டம்ளர் அரிசி. ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரைஸ் முங்குற அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே தண்ணி வச்சுருங்க. ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். 2 விசில் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு சாதத்தை வடிச்சிடலாம். இது நார்மலாக ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு உடனே சமைக்கிறதுக்கு. இதுவே ஒரு வேளை ரைஸை ஊற வச்சு சாதம் வடிப்பீங்க அப்படின்னா ஒரு விசில் கரெக்டாக இருக்கும். மொத்தத்தில் 10லேருந்து 15 நிமிஷம் தான் கேஸ் யூசேஜே ஆகும். உண்மையை சொன்னால் என்கிட்ட ஒரு கேஸ் சிலிண்டர் தான் இருக்குது. லாஸ்ட்டாக நான் டிசம்பரில் வாங்கினேன். 7 மாதம் ஆச்சு, இன்னும் கேஸ் சிலிண்டர் காலியாகவே இல்லை. மில்க்கு, காஃபி, டீ இது மட்டும் இண்டக்ஷனில் வைப்பேன். ஸ்டவ்வில் குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாமே கேஸ் ஸ்டவ்வில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டுக்கிடலாம். நான் என்னுடைய ரைஸ்க்கு 2 விசில் வச்சுருக்கிறேன். ரைஸை பொறுத்து குக்கிங் டைம் சம்டைம் சேஞ்ச் ஆகலாம். ஆனால் நீங்கள் ஒரு டைம் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ரைஸ் உங்களுக்கு 2 விசிலில் குக் ஆகுதா இல்லைனா 3 விசிலில் குக் ஆகுதாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டீம் ரிலீஸ் ஆன உடனே வெயிட் எடுத்துடலாம். பாருங்கள், சாப்பாடு எவ்வளவு உதிரி உதிரியாக இருக்குது. பாத்திரத்தில் வச்சு வடித்த மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் வச்சு ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு குக் பண்ணணுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். கேஸ் யூசேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரைஸ் வடிக்க தெரியாதவங்க இந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெந்நி கையில் சிந்திருங்கிற பயமே வேண்டாம். பாருங்கள், உதிரி உதிரியான சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் இன்னும் சிம்பிளான டேஸ்டியான சிங்கிள் சர்வ் ரெசிபி எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.